வாசித்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மணவாளியே, என் சகோதரியே. ஆண்டவர் சொல்றாரு, என் மணவாளியே, என் சகோதரியே, நீ என்ன அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூட்டும் ஆமாம் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் அப்படின்னு அழகா ஆண்டவர் என்ன சொல்றார். உன்னத பாட்டில் தேவனோடு பேசுகிறதான ஒரு காரியம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பகுதி நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். நீ என்ன செய்கிற? அடைக்கப்பட்ட தோட்டம். இப்போ ஒரு தோட்டம் வச்சுருக்கிறவங்க, ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இப்போ வேலி அடைப்பாங்க, வேலி அடைத்து ஒரு தோட்டத்தை வைப்பாங்க. அது பார்த்திங்கன்னா தோட்டங்கள்லேயே வச்சுன்னா வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் இருக்கும், வேலி அடைக்காத திறந்து விட்ட தோட்டங்கள் இருக்கும். அப்படி இருக்கிறதான அந்த சூழ்நிலை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லை? ஆனால் அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்துக்காரரு அந்த தோட்டத்தை அடைச்சி வச்சிருக்கிறாருன்னா, ஏன் அடைச்சி வச்சிருக்காருன்னா அதில் பின்னாடி அதன் மூலமாக அவருக்கு பெரிய நன்மை கிடைக்கும், அது மூலமாக நிறைய வருமானங்கள் அவருக்கு கிடைக்கும். அது மூலமாக அந்த தோட்டத்தில் அடைச்சி வச்சிருக்க ஒரு தோட்டத்துக்குள்ளே நிறைய கனிகள் கிடைக்கும், இல்லை பழங்கள் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, காய்கறிகள் கிடைக்கும். அவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கறதான வெள்ளாமை அதுக்குள்ளேருந்து கிடைக்கும். அதனால தான் என்ன செய்வாங்க, தோட்டம் வச்சிருக்கிறவர் ஒரு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பல விதம் நல்ல அதை செழிப்பை கொடுக்கறதான தோட்டம். அந்த பூமி சொல்லுவாங்க, இது பொண்ணு தர்ற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நல்ல விளைகிற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது தரிசு நிலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க தானே. அப்படிலாம் இருக்கும்போது ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு அடைக்கப்பட்ட தோட்டம். அப்போ அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னால் அந்த தோட்டத்தை என்ன செய்ய போகிறாங்க, அந்த தோட்டத்துக்காரர் என்ன செய்ய போகிறாரு, அதை வச்சு ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை செய்ய அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அதே போல தான் ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒருவேளை அடைக்கப்பட்ட தோட்டமாய் காணப்பட்டாய் என்றால் உனக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சாதாரணமாக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு தோட்டத்தை ஒரு தோட்டத்துக்காரன் தோட்டத்தை அடைச்சி வைக்க மாட்டான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், ஆமாம் பிரதர் உண்மைதான், ஆமாம் சிஸ்டர் எனக்கு உண்மைதான், அடைக்கப்பட்ட நிலைமை தான் என்னுடைய நிலைமை, என்னுடைய வருமானம் அடைக்கப்பட்டு போயிடுச்சு, சரியா, என் உறவுகள் என்னுடைய இனபந்துகள் சொந்த பந்தத்தின் மூலமாய் என்னுடைய உறவுகள்லாம் அடைக்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவம் அடைக்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய சுகம் பலன் அடைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுது, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுது, என் வீட்டுக்கு வர வேண்டிய எல்லா செல்வாக்கிலும் என்னது ஆசீர்வாதங்கள்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுது, எனக்கு என்ன செய்வதுனே தெரியல. இப்படி ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கிட்ட திரும்பினால் எனக்கு எப்படி இருக்குது, ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நினச்சி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். சரியா கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு அடைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் பின்னாடி ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறாரு, தரப்போகிறாரு. அதனால தான் அவர் அடைச்சி வச்சு என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறாரு. அதுக்கத்தையும் சொல்கிறாரு, என் மணவாளியே, என் சகோதரியே. ஆண்டவர் சொல்கிறாரு மணவாளியும் சொல்கிறாரு, என் சகோதரின்னு சொல்கிறாரு. அப்போ ஒன்றை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, என் மணவாளியே, என் சகோதரியே, நீ அடைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுறியா, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அடைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறாய் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி அடைக்கப்பட்ட நிலைமையில் நம்ம காணப்பட வேண்டும், ஏன் அதை ஆண்டவர் அடைச்சி வச்சிருக்கிறாரு, ஏன்னு சொன்னால் அந்த பூமியிலேருந்து விளைகிறது நிறைய விளைச்சலை கொடுக்கும். அந்த பூமியிலேருந்து விளைகிறதுல நிறைய தேங்காய் கிடைக்கும், நிறைய மாங்காய் கிடைக்கும், நிறைய திராட்சை
செடிகளை வைத்த நிறைய திராட்சை கொலைகள் கிடைக்கும். வாழை மரங்களை வச்சா வாழை மரம் வாழைப்பழங்களை தரும். நிறைய ஆசீர்வாதங்களை அதுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை என்ன செய்ய அடைத்து வைத்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தவங்களை தேவன் பல மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க எதிர்பார்க்காத அற்புதங்களை தேவன் அந்த இடத்துல செஞ்சிருக்கிறார். அப்படி எங்கே தான் நடந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம இப்போ வாஸ்ததான வேத பகுதி நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். யாத்ராகமம் 13:20 எடுத்து வாசிப்போமா? யாத்ராகமம் 13:20 நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 13:20 எடுத்து வாசித்து பாருங்க. அவர்கள் சுக்கோத்தில் இருந்து யாருன்னு சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் என்ன செஞ்சாங்க, அடிமைகளாக அடைக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டார்கள். அப்படித்தானே? ஆமாம், அவங்கள விடுவிக்க ஒருவராலையும் கூடாமல் இருந்துச்சு. சரியா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் எப்படி இருந்தாங்க? ஆமாம், அவங்கள விடுவிக்கிறதுக்கு யாராலும் முடியலை. எகிப்தில் இருக்கிற ராஜா என்ன பண்ணியிருந்தா அவங்கள முழுமையாக என்ன செஞ்சாங்களா, அடிமைப்படுத்தி அவர்களை வேலை வாங்கி அப்படி ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில் அவங்க காணப்பட்டாங்க. அப்போ அவங்கள என்ன செஞ்சார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு. வாசிங்க சார். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு அவங்க சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஆமா, வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே என்ன செஞ்சாங்களா, பாளையம் இறங்கினார்கள். அந்த ஏத்தாமுங்கிற இடத்துக்கு பேர் என்னன்னு சொன்னா அடைக்கப்பட்ட இடம், இல்லை அடைக்கப்பட்டிருந்த இடம், இல்லை அடைபட்ட இடம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமா அந்த ஏதாமிலே. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி அந்த பாளையத்தில் போய் இறங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களை எப்படி நடத்தினாராம். 16வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபக குறியாகவும் இருக்க கடவது என்று சொல்வாயாக. 17 வாசிங்க. 17. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். பாத்தீங்கன்னா இங்க என்னன்னு சொன்னா, பெலிஸ்தர் இருக்கிறதான அந்த ஜனங்கள் அந்த தேசத்து வழியாக போனால் அவங்க சீக்கிரமாக அணிஞ்சிருவாங்க, போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து போகணும் அப்படின்னு சொல்லித்தான் இவங்க என்னஞ்சாங்க, சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து போகிறதுக்கு வந்துட்டாங்க. சரியா? அந்த வழியை குறித்து அங்கே இருக்கிற இடத்தை குறித்து பார்வோனுக்கு தெரியும். அந்த வனாந்தரம் என்ன செய்யும், பார்வோனுக்கு எல்லாமே தெரியும். எப்படி தெரியும்னு சொன்னால் எந்தெந்த பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் எகிப்து தேசத்தில் எகிப்து ஜனங்கள், எகிப்து ராஜா, அங்கே இருக்கிற அந்த சேனைகள், படை வீரர்கள், குதிரை வீரர்கள் எல்லாம் பல வருஷங்கள் பல ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணினவர்கள். அவர்களுக்கு அது புதுசாக இல்லை. அந்த ஏரியாவை பார்த்து பழகுனது, இருக்கிறது, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது எல்லாமே தெரியும். அதனால அவங்களுக்கு அவங்க எந்த வழியாக போனாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் அந்த இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்கிறான், அதே 14வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்களாமா. 14வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். அவர்களுக்கு வழி தெரியல. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேல் தேசத்துல எகிப்து தேசத்துல இருக்கும்போது அவங்க எங்கேயும் போனதில்லை. ஏன்னா அவங்க அங்கேயே கிடந்தாங்க, அவங்க எங்கேயுமே போனதே இல்லை, அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததில்லை. அதனால அவர்களுக்கு எங்கேயுமே தெரியாது. அவர்கள் கிளம்பி சிவந்த சமுத்திரத்தின் வழியாக போகும்போது அவங்கள பார்வோன் ராஜா சொல்றான். என்ன சொல்றான் சொல்லுங்கம்மா, வாசிமா. அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். அவங்க தேசத்துல திகைத்து திரிகிறார்கள். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். பாத்தீங்களா, வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று அவன் சொல்றான். ஆகையால் போதும். இப்போ வனாந்தரம் பார்த்தீங்கன்னா அடைத்து போட்டுருச்சு அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. இப்படி இந்த இடத்துக்குள்ள போனால் நம்ம அப்படி சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த வழியாக பெலிஸ்தர் வழியாக போனால் சீக்கிரமாக அவங்க அந்த நாட்டை விட்டு வெளியே போயிடலாம், ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் அவங்க அப்படி போகாமல் இந்த ஏதாமிலே அப்படிங்கிற இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க,
மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துல வரும்போது அங்கே என்ன பண்ணுனாங்க தெரியுமா? அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது ஏதாமில் வந்து என்ன செஞ்சாங்க? பாளையம் இறங்கினார்கள். அவர்களுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியுன்னா, முன்னாடி சிவந்த சமுத்திரம் நிற்கிது. கேளுங்க, முன்னாடி என்ன இருக்குது? ஆமாம், இந்த சைடு வலது பக்கம் பார்த்தாலும் சீனாய் மலை செங்குத்தாக இருக்குமா, அந்த சீனாய் மலை. இடது பக்கம் பார்த்தாலும் சீனாய் மலை. இப்போ 2 மலைக்கு இடையில இவங்க மாட்டிக்கிட்டாங்க. 3வது என்னது? முன்னாடி செங்கடல் இருக்குது. இப்போ பின்னாடி யார் வரப்போகுது? ஆமாம், இப்போ பார்வோனின் சேனை மனுஷர் மூலமாய் வருகிறதான ஒரு தொந்தரவு அவர்களுக்கு வருகிறது. ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல சொல்கிறான், பார்வோன் சொல்கிறான், அவங்கள என்ன செஞ்சிடலாம், அவங்க யுத்தத்தையே பார்த்ததில்லை. எப்படி சொல்கிறான்? பார்வோன் சொல்கிறான், அவங்க யுத்தம் பண்ணதை பார்த்ததில்லை. 17வது வசனம் பாருமா, 17. பார்வோன் ஜனங்களை போக விட்டான், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி என்ன செஞ்சாவே? பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் எங்க புறப்பட்டாங்களா? அணி அணியாய் புறப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்தை பார்த்ததே இல்லை. இப்போ எகிப்து ராஜா என்ன பண்ணுறான்? இவங்க யுத்தத்தை பார்த்ததில்லை, அவங்க கையில் யுத்த பலம் எதுவுமே இல்லை, குதிரைகள் எதுவுமே இல்லை, எதுவுமே அவங்க கையில் கிடையாது. அவங்க எப்படி புறப்பட்டு வந்தாங்க? வெறும் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு. ஆண்டவர் சொன்னார், பக்கத்தில் இருக்கிறதான எகிப்து ஜனங்கள்ட்ட என்ன செய்யுங்க? தங்கத்தையும் வெள்ளி. இப்போ நம்ம வாஸ்தம் பார்த்தீங்கன்னா 105வது சங்கீதம் 37 பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செஞ்சாங்க? வாசிங்கம்மா, 105 சங்கீதம் 37வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்ப புறப்பட பண்ணது எப்படி பண்ண தெரியுமா? வெள்ளியோடும் பொன்னோடும் என்ன செஞ்சாரு? புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமா, அப்படி புறப்பட பண்ணினாரு. 43 வருஷமா அவங்க திரியிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒருவர் கூட யாரும் எப்படி இல்லையா? பலவீனமா இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு மாத்திரையை போட்டுட்டு இல்லை, ஒரு நேரம் வாந்தி வகுத்தால வந்துட்டா அப்படியே பலவீனம், நிற்க முடியல, நடக்க முடியல. ஆனால் அவங்க 40 வருஷமாக ஆஸ்பத்திரி பார்க்காம, 40 வருஷமாக எந்த கடைக்கும் போகாமல், 40 வருஷமாக துணி துவைக்காமல், 40 வருஷமாக என்ன செஞ்சா, குளிச்சாங்களா குளிக்கலையா நமக்கு தெரியாது, 40 வருஷமாக அவங்க செருப்பு மாற்றினாங்களா மாற்றலையான்னு தெரியாது, 40 வருஷமாக வேற என்ன செஞ்சாங்க, என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லி பாருங்க. அந்த வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடையாதுமா, அந்த வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒன்றுமே இல்லாத இடத்துல அவர்கள் எப்படி இருந்தார்களா? பலமாக இருந்தாங்களாம். ஒருவன் கூட எப்படி இல்லையா? பலவீனமா இல்லை. அந்த வசனத்தை வாசிப்பது எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க. அந்த இடத்த விட்டு புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டாங்க. அவங்கள யாரும் பலவீனமா இல்லை, எல்லாரும் பலத்தோடு இருந்தாங்க. ஏன்னால் செருப்பு தைச்சு கொடுக்குறவங்க அங்கே இருந்தாங்களா? தச்சு கொடுக்க, ட்ரெஸ்ஸு தச்சு கொடுக்க தைய கடை அங்கே இருந்துச்சா? புது துணி வாங்கி கொடுக்க துணி கடை அங்கே இருந்துச்சா? ஐஸ்கிரீம் வாங்கி திங்க ஐஸ் கடை இருந்துச்சா? சொல்லுங்க, ஒன்றுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் சொன்னார், சொன்ன உடனே புறப்பட்டுட்டாங்க. புறப்பட்டு வரும்போது இப்போ என்ன ஆயிடுச்சு? இவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நிற்கிறார்கள். எப்படின்னா, இயற்கை ஒரு பக்கம் அடைச்சி நிற்கிறது, 3 பக்கம் இயற்கை சூழ்நிலை அணைஞ்சிருக்க அடைச்சி நிற்குது. பின்னாடி மனுஷர் மூலமாய் ஒரு சூழ்நிலை, இவர்களை தாக்க வேண்டிய சூழ்நிலை, அவளை அழிக்கணும்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க நிற்கும் போது அவங்க என்ன யோசித்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். என்ன யோசனை பண்ணியிருப்பாங்க? ஏன்னா சீனாய் மலையில் ஏற முடியாது, அது செங்குத்தான மலை. இந்த பக்கம் ஏற முடியாது, முன்னாடி பார்த்தா சமுத்திரம், அதுக்குள்ளே போக முடியாது. பின்னாடி பார்த்தா வந்துக்கிட்டு இருக்கிறான். இவங்க நடு சென்ட்ரலில் நிற்கிறாங்க அந்த ஜனங்கள் எல்லாம். அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? குழந்தை குட்டி பிள்ளைலாம் வச்சுக்கிட்டு அப்போ எல்லாமே செஞ்சுருப்பாங்க. ஓசையை திட்டிருப்பாங்க, ஆரோனை திட்டிருப்பாங்க, ஆண்டவரை திட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் திட்டிருப்பாங்க இல்லை? அவங்க மனசு அந்த அழிவாக கொந்தளிச்சிருக்கும். நம்ம இப்படி வந்து வனாந்தரத்தில் இத்தனை பேரும் நம்ம சாக போகிறோமே, என்ன மாதிரி அடித்து கொள்ளுவானோ, நம்மளை மறுபடியும் இழுத்துட்டு போயிட்டா என்னென்ன நம்மளுக்கு துன்பத்தை கொடுப்பானோ, இல்லை மறுபடியும் நம்மளை எவ்வளவு அடிமைத்தனத்தில் வச்சு நடத்துவானோ, இவ்வளோ சுமைகளை இன்னும் எவ்வளவு அதிகமாக ஏற்றுவானோ அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டவர் ஒன்று செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டவர் என்ன செஞ்சார்? 4 பக்கத்தை என்ன செஞ்சிட்டாரு? அடைச்சிட்டாரு. இப்போ இவங்க பார்க்குற ஒரே இடம் எந்த இடம்?
சிவதேசம் வந்து முன்னாடி இருக்கேன், போக முடியாதே, பின்னாடி தான் அவன் இருக்கானே, போக முடியாதே. இப்போ 4 திசையிலும் அடைக்கப்பட்ட நிலைமையில இவங்க பார்க்குற ஒரே இடம் என்னது? வானத்தை தான் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் என்ன செஞ்சாங்க? 4 பக்கம் எதுவுமே பார்க்கலாமா, பார்க்க முடியல அவங்களால. அப்படி ஒரு நெருக்கப்பட்ட நிலைமை, ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்டாங்க. கடைசியாக எங்க பார்த்தாங்க? வானத்தை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தாவே, நீர் என்ன செய்யணும்? எங்களுக்கு உதவி செய்து ஆக வேண்டும் என்று சொல்லி அவங்க பார்க்க வேண்டிய ஒரே இடம் வானத்தை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவர் நெஞ்சார் தெரியுமா? அப்பத்தான் முத என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சார். என்ன செஞ்சாரு? மோசேட்ட சொன்னாரு, கோலை நீட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி ஒரு கோலை நீட்டி செங்கடல் 2ஆ பிரியும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா? அப்படி ஒரு அவங்க கற்பனைக்கு வந்திருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. இல்லை மோசைக்கிட்டே வந்திருக்குமா? யாருக்கிட்டே வந்திருக்கும்? ஒருத்தருக்கு வந்திருக்காது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அடைக்கப்பட்டிருந்த அந்த நிலைமையில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு தேவன் நினைஞ்சாரு, ஒரு வாசலை திறந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த செங்கடல் திறந்த உடனே ஒரு 2ஆ பிளந்துச்சு போச்சு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சார் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு காரியத்தை செஞ்சார். அப்போத்தே முத செய்கிறாரு. இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க? இப்படி பயந்து இவ்வளோ நெருக்கப்பட்ட நிலைமையில நம்மளை நோக்கி பார்த்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் முத என்ன செஞ்சாரு? மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் என்ன செஞ்சாரு? இறக்கினார். அந்த சத்துருக்கள் பார்க்கும்படியாக என்ன செஞ்சாரு? ஆண்டவர் இறக்கினார். வாசிங்கம்மா 21. மோசே தன் கையை சமுத்திரத்தில் 13, 21, 22 வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகியே போகவில்லை. மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஆண்டவர் அப்ப இறக்குனாரு. அந்த இறக்குன தெய்வம் அப்புறம் என்ன செய்யல? அவரு விலகி போகவே இல்லையா? அந்த வசனத்தை மறுபடியும் நீங்க வாசி பாருங்க. விலகி போகவே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அவங்கள விட்டு ஒரு நாள் கூட என்ன செய்யல? விலகி போகவே இல்லை. என்னத்தினாலையும்? மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும். அப்பத்தே இறக்குறார் ஆண்டவர். ஏன்னு சொன்னா, பின்னாடி வருகிறதான அந்த பார்வோனின் சேனை இவர்கள் வந்து தொடாதபடிக்கு முதலாவது என்ன இறங்குச்சு? அக்கினி ஸ்தம்பம் இறங்குச்சு. அக்கினி ஸ்தம்பம் இறங்கினதை தேவன் அவர்களுக்கு செய்ய போற அற்புதத்தை அந்த சத்துருக்களா இருக்கிற அவர்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் நினைஞ்சாரு. முதல்ல இறக்கினாரு. அப்ப இறக்கின தெய்வம் அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்களை விட்டு விலகாதபடி என்ன செஞ்சாரா? அவர்கள் கூடயே நடத்தி கொண்டு போகும்படியாக ஆண்டவர் அவர்கள் கூடயே வைத்திருந்தாராம். அது மாத்திரமில்ல, அவர் எப்படி இருந்தாரு? அதை 105 சங்கீதத்தை எடுங்க. 105 சங்கீதம் அந்த இடத்துல பாருங்க. 105 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 39 வசனத்தை வாசிங்க. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து, பார்த்தீங்களா? அவர் என்னஞ்சாராம்? மேகத்தை என்னஞ்சாராம்? மேகஸ்தம்பத்தை அவர்களுக்கு எப்படி விரித்தாரா? அவங்களை மறைச்சு கொள்ளும்படியாக. அந்த பின்னாடி வர்றதான சத்துரு அவர்களை பார்க்காதபடி, வேற எந்த ஊரு தாண்டி அவர்கள் போனாலும் யாரும் அவர்களை பார்க்காதபடிக்கு அவர்களுக்கு என்ன செஞ்சாரா? மேகத்தை என்ன செஞ்சாரா? மறைவுக்காக அவர்களுக்கு கொடுத்தாராம். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்க அவங்க அங்கிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உள்ள போறது வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன தவறு செஞ்சாலுமேவும் அவர்களுக்கு அந்த மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் மாத்திரம் எடுக்கவே இல்லையாம். ஏன்னா அவர் கூடயே வச்சிருந்தாராம், அந்த மறைச்சு வச்சிருந்தாராம். அந்த மேகஸ்தம்பத்தை வச்சு என்னஞ்சாராம்? அவர்கள் என்ன திரையே போல் அவர்களை மறைத்து கொண்டு போனாரலாம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் தெரியுமா? ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தை நடத்துகிறவர் யாரு? கர்த்தர். அவர் நடத்துறாரு. அவங்க தெய்வம் அவங்களுக்கு யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அந்த சின்ன தேசத்தில் உலகம் முழுசும் சண்டைக்கு நிற்கிறான். ஒரு காரணமே இருக்காது. என்னன்னு கேட்டு பாருங்க. ஒன்றுமே உப்புக்கு இருக்காது, புளிக்கு இருக்காது. ஆனால் இஸ்ரவேல் தேசம் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன் யார்? அப்படிப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பானவன் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. ஆண்டவருடைய ஜனங்கள் அவர்களை ஆண்டவர் நினைஞ்சாரு அப்படி மறைத்து கொண்டு போனாராம். அவர்கள் கண்டுக்குட்டி செஞ்சு வணங்கின போது கூட அந்த அக்கினி ஸ்தம்பம் என்ன செய்யும்? அவர்களோட விலகி போகல.
அவர்கள் என்ன செஞ்சாங்க, வானத்தின் மன்னாவை சாப்பிட்டு மோசைட்டையும் ஆரண்ட்டையும் சண்டை போடும்போது கூட, காடைகளை சாப்பிட்டு சண்டை போடும்போது கூட என்ன செய்யலையா, அந்த அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகி போகவே இல்லையா, கூடயே இருந்துச்சான். அப்போ ஆண்டவர் அவ்வளோ அழகாய் எப்படி போனார்களாம், அந்த ஜனங்கள் அணி அணியாய் அகுத்து போனார்களாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்குள்ள எப்படி போனாங்க, அவங்களுடைய அடைக்கப்பட்ட நிலைமை. ஏன்னா பார்வோன் ராஜாவுக்கு தெரியும் அது அடைக்கப்பட்ட ஒரு வனாந்தரத்துக்குள்ள அவங்க போய் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த அடைக்கப்பட்ட இடத்துல தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த இடத்துலேருந்து வெளியே போகும்படியாக, இந்த சத்துருக்கெல்லாம் தண்ணியில மூழ்கும்படியாக ஆண்டவர் செஞ்சார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒருவேளை அடைக்கப்பட்ட நிலைமை காணப்படலாம். எனக்கு ஆசீர்வாதமே இல்லையே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என்னுடைய நிலைமையெல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்குதே என்று சொல்லி வந்திருக்கலாம். நீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்குன்னு வாசலை திறந்து விடுகிறார், உங்களுக்குன்னு வழிவாசலை திறந்து விடுகிறார், உங்களுக்குன்னு செங்கடலை போல இருக்கிற கதவை திறந்து விடுகிறார். எரியோ கோட்டை கொண்டு இருக்கிற அந்த கோட்டை என்ன செய்யற ஆண்டவர் தகர்த்து போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால நான் அடைக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதபடி ஆண்டவர் சொல்றாரு, மணவாளியே, என் சிநேகிதையே, என் தோழியே, நீ என்ன செய்யிருக்கிறேன், உன்னை அடைச்சி வச்சிருக்கிறேன், ஆனால் உனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன், அதை நீ விசுவாசிக்கிறாயா, நீ நம்புறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் அப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், அதை பிடித்து கொள்ளுங்கள். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு அப்படி தெரியலாம், எனக்கு அடைக்கப்பட்டிருக்கு, வாக்குத்தத்தம் நிறைவேறல, சொன்ன வார்த்தைகள் நிறைவேறல, எத்தனையோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றேன்னு சொன்னார் நிறைவேறல, அதெல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில காணப்படுதுன்னு சொல்லி ஒருவேளை நினைக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு பின்னாடி வச்சிருக்காரு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை. அந்த விசுவாச பாதைக்குள்ள நீங்க போங்க. ஆண்டவரே எனக்கு சொன்னீங்களே இதை நீங்க செய்யுங்க, நீங்க சொன்னீங்களே நீங்க எனக்கு செய்யுங்க, நீங்க எப்போ எனக்கு திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஆண்டவர் திறந்து விடுவார். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே ஆண்டவர் கோலை நீட்டினாரு, செங்கடல் ரெண்டா பிளந்துச்சு. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, சுத்தி அடைக்கப்பட்ட எல்லா அடைப்புகளும் அவர்களுக்கு பெரிதாய் தெரியவில்லை. தேவன் செய்த பெரிய அற்புதத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியாய் அணி அணியாய் என்ன செஞ்சாங்களாம், கடந்து சென்றார்களாம். கும்மள ஓலமா இன்னைக்கு நம்ம காணிக்க ஓட வரும்போது கூட எப்படி வர்றோம், கும்மளாவை தானே வர்றோம், இடிச்சுக்க பொட்டச்சுக்க அப்படின்னு தள்ளி விட்டு நீ முந்துறத நான் முத்துறோம், வாக்குத்தத்தை எடுக்க வந்தாலும் அப்படித்தான் ஒடியாடுறீங்க, காணிக்க போடுற வந்தாலும் அப்படித்தான் வர்றீங்க, ஏதாவது ஒரு பாஸ்ட் எதனாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாலும் ஓடி வர்றது போது அப்படித்தான் வர்றீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனால் ஒரு சத்துரு பின்னாடி வந்து ஒருத்தன் கொல்றதுக்கு வந்து ரெடியாக நிற்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்க எப்படி போனாங்களாம், அணி அணியாய் கோத்திரம் கோத்திரமாக போனாங்களாம். எத்தனை கோத்திரம், 12 கோத்திரம். 12 கோத்திரமும் பிரிஞ்சு அவங்க தலைவர் அவங்க தலைவர் அவங்க கொடிகளை பிடித்து கொண்டு அணி அணியாய் புறப்பட்டு போனார்களாம் அந்த செங்கடலுக்குள்ளே. அப்படி ஆண்டவர் நினைஞ்சாரு, அவர் அதுலேருந்து ஆண்டவர் நினைஞ்சாரு விடுதலையாக்கி வெளியே கொண்டு போனார். அப்போ எனக்கு கூட அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது, செங்கடல் போன்ற நிலைமை காணப்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன செய்யறீமா, உங்களோட மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு கீழே வர்றாரு. அது மாத்திரமல்ல, முதலில் ஆண்டவர் என்னஞ்சாரு, மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் இறக்கிட்டாரு. அதோடு நின்றுட்டாங்களா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஆமா, இங்க வந்துட்டாங்க. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, எல்லா ஜனங்களும் கடந்து வந்து மோசே மரிச்ச பிறகு, ஆரோன் மரிச்ச பிறகு இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, யோசுவாவோட சேர்ந்து எங்க வந்துட்டாங்க, எரியோவுக்கு வந்துட்டாங்க. எரியோ எப்படி இருக்குது, அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. சரியா, அது அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. ஆண்டவர் சொன்னபடி செஞ்சாங்க, விழுந்துச்சு, உள்ளே போயிட்டாங்க. ஆனாலும் யோசுவாவுக்கு இங்கே வந்த உடனேவும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தெரியுது. வித்தியாசமான ஒரு அனுபவத்தில் என்ன செய்கிறாரு யோசுவா என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. என்னத்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஆமா, எரிகோவில் நின்று தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஏன்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் எப்படி வந்துச்சு, மேகம் எப்படி வந்துச்சு, அவங்கள திரையை போல மூடி அவங்கள மறைச்சு அவங்கள வழி நடத்தி கொண்டு உள்ள கொண்டு வந்துருச்சு. இப்போ இங்கே வந்த உடனேவும் வானம் வித்தியாசமா தெரியுது. இவர் அண்ணாந்து பார்க்குறாரு, யார், யோசுவா
பார்க்குறாரு. என்ன நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தில் நம்ம நடந்து படுறோமே, இது என்ன அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வாசிமா அதுக்கு இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். அவருக்கு எதிரே ஒருவர் நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. உருவின பட்டயம் அவர் கையில இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போறாரு. நீர் எங்களை சேர்ந்தவரோ? நீ எங்களை சேர்ந்தவரா? எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். நீ எங்க சத்துருக்கள், ஏன்னா பின்னாடி சத்துருக்கள் வந்தாருங்கல்ல, ஒருவேளை தப்பிச்சுக்கண்டு உள்ள வந்துட்டான் பொறுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யோசுவா கேட்கிறாரு, நீ யாரு? எங்களை சேர்ந்த ஆளா இல்லை எங்க பின்னாடி வந்தானே சத்துரு, அந்த சத்துருவை சேர்ந்த ஆளா நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவர் அல்ல அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். நான் இப்பொழுது வந்தேன் என்றான். அப்பொழுது யோசுவா உடனே என்னஞ்சான்? தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். சொல்றது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. இது என்னன்னு சொன்னா, இப்ப என்னஞ்சிருச்சு, யோசுவா வெளியே பாக்குறாரு. பாத்தீங்களா என்ன வித்தியாசமா தெரியுதுன்னு சொன்னோனையும் அப்பத்தான் அவங்கள்ட்ட இருந்து மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. தேவன் நினைஞ்சாரு. அதுக்கு பிறகு தேவ தூதன் நினைஞ்சிட்டாரு, கூட அனுப்பி விட்டுட்டாரு. நீ அவங்கள வழி நடத்தி கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்னஞ்சாரு, சேனையோட என்னஞ்சிட்டாரு, அனுப்பி விட்டுட்டாரு. அப்போத்தையும் அவர் கேட்டோடனே நீ எங்களோட சேர்ந்தவனா இல்லை எங்கள் சத்துருக்களை சேர்ந்தனே? இல்லை, நான் சேனை அதிபதி ஆண்டவரோட சமூகத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன், ஆண்டவர் அனுப்பினார் சொன்னனேவும் அவர் முகங்கொப்புற விழுந்து வணங்கி அவர் அதுக்கு பிறகு தேவதூதனால் வழி நடத்தப்பட்டு இந்த ஜனங்கள் நடத்தி செல்லப்பட்டார்கள். அப்போ அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாரு? மேகஸ்தம்பமாவும் அக்கினி ஸ்தம்பமாவும் கூட வர்றாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய சேனையவே என்ன செஞ்சுறாரு? உனக்கு அனுப்பி வச்சிடறாரு. அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுடைய சேனை என்னோடு வர வேண்டும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவருடைய சேனை உன் கூட வரணும்னா நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் வேத வாக்கியங்களையும் உங்கள் இருதயத்தில், உங்கள் உள்ளத்தில், எண்ணத்தில், சிந்தனையில், உங்கள் நடக்கையில் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். சும்மா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களோட வருவதற்கு சேனை அனுப்ப மாட்டார், தேவ தூதனை அனுப்ப மாட்டார். ஆண்டவர் விரும்புகிறபடி நீ இருக்கணும், ஆண்டவர் விரும்புகிறபடி நீ வாழணும். தேவ தூதன் நிற்கிறான், உருவின பட்டயத்தை நிற்கிறான்னு யோசுவா செஞ்சான். உடனே மூங்குப்புறம் விழுந்துட்டான். உடனே மூங்குப்புறம் விழுந்து வணங்கி நீங்கள் வந்தது என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பொய் கூட சொல்லலாமே, வேற யாராவது ஒருத்தர் கூட நின்று சொல்லலாமே. ஆனாலும் கேள்வி கேட்கல. கேள்வி கேட்காம அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சுட்டான் யோசுவா? கீழே விழுந்த வணங்கினா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? எத்தனையோ நன்மையை பெற்றுக்கொள்கிறோமே, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, அமுதா சிஸ்டர் சொன்னாங்க, அபிதாவை பெட்டி. அவள் பார்த்தீங்கன்னா அந்த சபையில் இருக்கும்போது ஆண்டவர் ஃபிக்ஸ் வர்றதை கூட நிப்பாட்டி வச்சுருந்தார். எவ்வளோ வருஷமா வராதபடி ஃபிக்ஸில் அவதிப்படும் போது ஆண்டவர் பூர்ண சுகத்தை கொடுத்து வச்சுருந்தாரு. ஆனால் பிரசவமாகும் போது கூட பார்த்தீங்கன்னா வழி இல்லாதோடைய பிரசவத்தை ஆண்டவர் கட்டல் எடுத்தார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அது மாதிரி எத்தனையோ பேர் நம்ம சபையில் உள்ளவங்க, எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு நன்றி இல்லாதவங்களாம் போய் விட்டாங்க, நன்றி உணர்வு இல்லாதவர்களாக போய்விட்டார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். அடைக்கப்பட்டிருக்கிற உனக்கு தேவன் என்ன சொல்றாரு? நீ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயும் அப்புறம் என்ன சொல்றது? மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமா இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. ஒன்று மாத்திரம் இல்லை, ஒரு கதவு மாத்திரம் அடைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு இப்படி நீ இருப்ப அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்றுதான் சொல்றேன். இந்த அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுக்கறதான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. அதை நம்ம என்ன செய்யணும்? பிடித்து கொள்ள வேண்டும். சரி, அது மாத்திரம் அப்படித்தான் இருந்துச்சா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? 2வது வசனத்தை வாசிமா. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். போதும். இப்போ இந்த இடம் நமக்கு இந்த கதை நல்லாவே தெரியும் இல்ல? அன்னாளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அன்னாளை பற்றி நல்லா தெரியும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரில் பார்த்தீங்கன்னா
பெனினாளுக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்கப்போ, பெனினால்னு என்ன அர்த்தம்? தெரியாது. சரி, பெனினாள் என்றால் அவள் விலையேறப்பெற்ற கல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த விலையேறப்பட்ட கல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இஸ்ரவேல் தேசத்தில் அவங்க சொல்கிறதுக்கு அர்த்தத்துக்கு என்ன அப்படின்னா, நிறைய பிள்ளைகளை பெற்றவள். அப்போ அங்கே நிறைய பிள்ளைகளை பெற்றவர்கள் இருந்தார்கள்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்களாம்? இவ விலையேறப்பெற்ற கல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி சொல்கிறதுல தான் அண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா விலையேறப்பெற்ற கல்லாய் காணப்பட்டாள். ஏன்னா அவளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனால் அண்ணாளுக்கும் என்ன இல்லை? பிள்ளைகள் இல்லை. ஆனால் பிள்ளைகள் இல்லை, ஆனால் அவளுக்கு என்ன அர்த்தம்? அண்ணாள்னா என்ன அர்த்தம்? கிருபை பெற்றவள். என்ன பெற்றவள்? கிருபை பெற்றவள். அப்போ கிருபை பெற்றவளுக்கு தானே ஆசீர்வாதம் இருக்கணும் இல்லை? கிருபை பெற்றவள், தயவு பெற்றவள், ரெண்டு அர்த்தம் இருக்கும். கிருபை பெற்றவள், தயவு பெற்றவள். ஆனால் அண்ணாளுக்கோ குழந்தை இல்லை. யார் அந்த கற்பத்தை அடைச்சி வச்சிருந்தா? கர்த்தரே நெஞ்சாரு. ஆமாம், 1 சாமுவேல் 1:5 வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆமா, கர்த்தரே நெஞ்சாரு, கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஏமா கர்த்தரே அடைத்து வைத்திருந்தார். அண்ணாளுக்கு நெஞ்சாரு, கர்த்தரே அவளுக்கு என்ன செஞ்சாரு? கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? அவளுக்கு பிறந்ததான பிள்ளை அவள் யாரை பார்த்தா? இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்கானா கூடயும் சக்கலாத்தியாக இருக்கிறதான பெனினாள் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டேவும் அவங்க சண்டை போடுவாங்க. அவங்க போடுற சண்டை, அவங்க பிள்ளைங்க பேசுகிறது, அவள் பேசுகிறதான வார்த்தைகள் எல்லாத்தையுமே இணைஞ்சிருந்தா பார்த்துக்கிட்டே இருந்தா. 4 செவருக்குள்ளே இணைஞ்சிருந்தா அப்படி பார்த்து 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 இணைஞ்சு அழுதுகிட்டு இருப்பா. அப்போ எல்கானா வந்து அப்பப்போ என்ன செய்வான்? ஆறுதல் படுத்துவான். நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன், அதாக்கும் இதாக்கும் எல்லாம் என்னென்னமோ சொல்லி பார்த்தான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தா. இவளுக்கு என்னச்சு? நாள் ஆக 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 கதவு அடைக்கப்பட்ட நிலைமைகள் அதிகமாக ஆக சக்கலாத்தி நிறைய அவளை பேசுகிறா, வேதனைப்படுத்துகிறா, மனமடிவாக்குறா, என்னென்னமோ சொல்கிறா. எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு கடைசியாக ஒரு நிலைமைக்கு வந்தான். அவருடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாள். சைடில் எங்கேயும் பார்க்கல. இது வரைக்கும் சைடில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போத்தே என்னஞ்சிட்டா, சரி இனி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு என்ன செய்யாது? ஒன்றும் நடக்காது. நம்ம பார்க்க வேண்டிய இடம் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்? வானத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாள். போனால் தேவாலயத்துக்குள்ளே போனால் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளை தருவீரானால் என்ன செய்வேன்? ஆமாம், அது உமக்காய் வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அங்கே விட்டுட்டு வரல. அந்த வார்த்தை அங்கே விட்டுட்டு வரல. அண்ணால செஞ்சா, உமக்காக நான் வளர்ப்பேன், எனக்கு நீ ஒரு பிள்ளை கொடுப்பீரானால் நீ கொடு ஆண்டவரே, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிலாம் கேட்கல. கொடுப்பீரானால் நான் என்ன செய்வேன்? அந்த பிள்ளையை என்ன செய்வேன்? உமக்காக வளர்ப்பேன், உமக்காக வளர்த்து உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடுவேன். ஆமாம், இவளோட நிலைமை அடைக்கப்பட்ட நிலைமை. கர்த்தரே கற்பத்தை அடைத்திருந்தா. ஆனாலும் அவள் கேட்ட ஜெபத்தை, அவள் வடித்த கண்ணீரை பார்த்து ஆண்டவர் நினைஞ்சாரு, குழந்தைய கொடுத்தாரு. இதுவரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் பேசப்படாத ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் நினைஞ்சாரு அண்ணாளுக்கு கொடுத்து, தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள அனைத்து ஊர்களிலும் கடைசி வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னால் சாமுவேல் தான், அண்ணாளின் குழந்தை தான். ஏன்னா அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியே வந்தவன், அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தான் அந்த சாமுவேல். அப்போ அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை அடைச்சி வச்சிருக்கிறாரு, அதை அடைச்சி வச்சிருக்கிறாரு, வேலையை அடைச்சி வச்சிருக்கிறாரு, வருமானத்தை அடைச்சி வச்சிருக்கிறாரு, என் செல்வாக்கை அடைச்சி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒருவேளை அடைக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் காணப்படுறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அண்ணாளுக்கு அப்படித்தான் கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தான் ஆண்டவர் வழி நடத்தினார். சீனாய் மலை ஒரு நாள் என்னஞ்சிச்சு? அவங்களே மேலே போக விடாதபடி அவங்கள நெருக்குச்சு. அவங்கள என்னஞ்சிச்சு? ரொம்ப நெருக்கி அவங்கள போக விடாதபடிக்கு அந்த பக்கம் தப்பிச்சு போக முடியல, இந்த பக்கம் தப்பிச்சு போக முடியல, எந்த பக்கம் தப்பிச்சு போக முடியாதபடி அந்த சீனாய் மலை நெஞ்சிச்சு, அடக்கி போடுச்சு. ஆனால் அதே சீனாய் மலையில் தேவன் என்னஞ்சாரு? இறங்கி மோசையை அழைத்து, மோசை என்னஞ்சாரு? இங்கே வா, ஏறி வா மகனே,
நீ ஏறி வா. எது உனக்கு அடைக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறதோ அதன் மூலமாய் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதே சீனாய் மலையில தான் ஆண்டவர் நினைஞ்சாரு, விடை காலையில நான் காத்திருப்பேன், நீர் என்ன செய்யினாங்க, என்னுடைய சமூகத்துக்கு வா என்று சொல்லி அதே சீனாய் மலையில தேவன் கூப்பிட்டு ஆண்டவர் மோசையோடு பேசி நமக்கு கொடுக்க வேண்டியதான எல்லா கட்டளைகளையும் கொடுத்து ஜனங்களை வழிநடத்த வேண்டிய நல்ல ஆலோசனையில கொடுத்து அனுப்பினார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு தருவார். ஏன் சொன்ன, அடைக்கப்பட்ட நிலைமையில நான் காணப்படுகிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, அன்னாளை போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, மோசையை போல ஆண்டவர் நினைஞ்சாரா நம்மளை ஆசீர்வதிப்பாராம். யோசுவாவை போல ஆண்டவர் நினைஞ்சுவாராம், அவருடைய வாசலை திறந்து விட்டு அடைக்கப்பட்ட நிலைமையை திறந்து விட்டு நினைச்சுவாராம் ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம், யார் செய்ய முடியாத ஆசீர்வாதத்தை என்ன செய்வார் ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் நோக்கி பார்த்து நீங்கள் சொல்லலாமா, ஆண்டவரே இதே நிலைமை தான் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை வெளியே சொல்ல முடியாது, யார்கிட்டையும் கேட்க முடியாது, யார்கிட்டையும் சொன்னாலும் அவங்க பரியாசம் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட சொல்ல முடியாது, இவங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் மனசில் வச்சு குமுறிக்கிட்டு இருக்கேன், வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன், இப்படி அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என் வாயிலிருந்து வெளியே வார்த்தையே வர முடியல அப்படிங்கிற நிலைமையில ஒருவேளை தொண்டை அடைச்சு போய் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து உங்களை பார்த்தேன்னு சொல்றாரு, உனக்கு தான் ஆண்டவர் இணைஞ்சிருக்காரு, திறந்த வாசலை வைத்து தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா.